ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஜூசியான எல்லாருக்கும் பிடிச்ச குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குலாப் ஜாமுன் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் தீபாவளிக்கு நம்ம கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை செய்வோம். அதுவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாம பால் பவுடர் கோவான்னு எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பர் அண்ட் சாஃப்டான ஜூசியான குலாப் ஜாமுன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அடிகனமான கடாயில 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பாக்கெட் பால் இல்லைன்னா பசும்பால் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பசும்பால் சேர்த்திருக்கேன். மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு பாலை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் பொங்கி பொங்கி வரும். சைட்ல இருக்கிற அந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு ரப்டி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பாலை சுண்ட வச்சுக்கலாங்க. பாருங்க, பால் நல்லா பொங்கி பொங்கி வருது. சைட்ல இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நீங்க ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பொறுமையா கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்திலேயே நின்று ஹை ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் மாத்தி வச்சு இந்த மாதிரி கலந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலயே இந்த மாதிரி பால் நல்லா சுண்டி இந்த அளவு கன்சிஸ்டன்சி வருங்க. இப்ப பாருங்க, பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்கும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல குலாப் ஜாமுனுக்கு சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பக்கத்துல ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்ல சக்கரை அளக்கிறோமோ அதே கப்ல தான் தண்ணியும் மெஷர் பண்ணி ஊத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் அளவுக்கு சக்கரை பாகு நமக்கு கரெக்டா இருக்குங்க. சர்க்கரையை நல்லா கரைச்சுக்கலாம். சர்க்கரை பாகுபதம் தேவை கிடையாது. நமக்கு பிசுபிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு மட்டும் சர்க்கரையை கரைச்சு எடுத்தா போதும். இப்ப பாருங்க, சர்க்கரையை ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன். சர்க்கரை டக்குன்னு கரைஞ்சிருச்சு. நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா முழுசா கரைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும் குலோப் ஜாமுனுக்கு. இப்ப ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடியா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. குலாப் ஜாமுனுக்கு கையில் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கம்பி பதம் வரக்கூடாது. பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இருக்கணும். இப்ப இந்த அளவுக்கு நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். பக்கத்திலேயே அடுப்புல பால் நம்ம சுண்ட வச்சிருக்கோம். அதை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தான் நான் சக்கரை பாகு ரெடி பண்ணேன். இடையில நம்ம பாலையும் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. நான் கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். இப்ப பாருங்க, நல்லா பால் சுண்டி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. 1/2 லிட்டர் பால் ஃபுல்லா சுண்டி நமக்கு மீறி போனா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாங்க. இதுக்கு மேல நீங்க சுண்ட வைக்க வேண்டாம், பால்கோவா மாதிரி ஆயிடும். இது நல்லா கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, பால் நல்லா ஆறி வந்துருச்சு. பார்க்கவே நல்ல பால்கோவா மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாலோட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப டைட்டா பிசைய கூடாதுங்க. இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். விரல்களை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம குலாப் ஜாமுன் மாவுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டா பிசைவோமோ அது போலவே நம்ம பிசைஞ்சுக்கணும். 1/2 கப் மாவு நான் எடுத்திருக்கேன். எனக்கு முழுசா 1/2 கப் மாவு தேவைப்படல. 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு பேலன்ஸ் இருந்தது. கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலா பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். முழுசா கோதுமை மாவுல செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப மாவு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால 1 டீஸ்பூன் மாவு மட்டும் எக்ஸ்ட்ராவா மறுபடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த அளவுக்கு சாஃப்டா நான் குலாப் ஜாமுன் மாவை ரெடி பண்ணிட்டேங்க. கையில இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா ஏர் கேப்ஸ் உள்ள தெரியணும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி குலாப் ஜாமுன் மாவை இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல ரெடி பண்ணுவோமோ அதே போலதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவுக்கு பிசையற மாதிரி பிசைய கூடாது. விரல்களால தான் பிசையணும். அப்பதான் நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூசியா நம்மளுக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். நம்ம ஜீரால சேர்க்கும் போது உள்ள எல்லாம் ஜீரா இறங்கி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குலாப் ஜாமுனை தேவையான சைஸுக்கு உருட்டிக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமா மாவு எடுத்து கையில நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாம ஜென்ட்ல கிராக்ஸ் வராத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி உருட்டிட்டேன். இதே போலவே மீதி இருக்கிற குலாப் ஜாமுன் மாவுலயும் நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க உருட்டி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் உருண்டையா, இல்ல நீல வாக்குல செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். பெருசா செய்யறதுனாலும் செய்யலாம், இல்ல சின்னதா உங்க விருப்பம் போல நீங்க பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல உருட்டி இருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 18 உருண்டைகள் பக்கமா குலாப் ஜாமுன் கிடைச்சிருக்குங்க. பாருங்க, இப்ப மீதி இருந்த
மாவுலையும் நான் குலாப் ஜாமுனை உருட்டி எடுத்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாங்க. குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் வந்து ஹை ஃபிளேம்லயோ மீடியம் ஃபிளேம்லயோ வைக்க கூடாது, ஸ்லோ ஃபிளேம்லயே தான் அடுப்புல இருக்கணும். நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் குலாப் ஜாமுன் மெதுவா பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி சூட்ல தான் இருக்கணும். ஆயில்ல குலாப் ஜாமுனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். ஒரு உருண்டையை சேர்த்துட்டு மெதுவா இந்த மாதிரி பொரிஞ்சு மேல வர ஸ்டார்ட் ஆகும் போது மீதி இருக்கிற உருண்டைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நான் ஒவ்வொரு உருண்டையும் இதே போல சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் போட்ட உருண்டை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது போலவே ஒவ்வொன்றும் ஸ்லோவா அப்படியே பொரிஞ்சு வரணும். இப்ப நம்ம கம்மியான அளவு செஞ்சிருக்கிறனால மொத்தமான 18 உருண்டைகளுமே ஒரே பேட்ச்லயே போட்டுட்டேன். நீங்க அதிகமா செய்யற மாதிரி இருந்தா 2 பேட்சா போட்டு பிரிச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு உடனே வந்து டர்ன் பண்ணி விடாம மெதுவா ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் கழிச்சு மெதுவா இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா டார்க் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே பொரிச்சு வெளியே எடுக்கிற வரைக்குமே அடுப்பு வந்து லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும். பாருங்க, அழகா நம்மளுக்கு ஃபுல்லா கலர் வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட குலாப் ஜாமுன் எல்லாமே ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த அளவு கலர் வந்தாலே போதும். இப்போ இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்னும் டார்க்கா வேணும்னா நீங்க இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ நான் அப்படியே வெளியே எடுத்துட்டேன். இப்போ எடுத்து உடனேவே நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாங்க. சுகர் சிரப் வந்து இளம் சூட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப ஆறின சுகர் சிரப்ல சேர்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் எல்லாம் ஊறி வரக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பா சுகர் சிரப் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே நமக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்திலேயே குலாப் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறிடுங்க. எல்லாம் இந்த மாதிரி சுகர் சிரப்ல சோக் ஆகுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. ரொம்ப சூடா இருக்கும் போது மூடி வச்சிடாதீங்க. உங்களுக்கு மூடியில வேர்த்து அந்த தண்ணி விழுந்துச்சுன்னா சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும். பாருங்க, ஒரு 1 மணி நேரம் அப்படியே குலாப் ஜாமுனை ரெஸ்ட் விட்டுருந்தேன். நல்லா ஊறி நல்லா பெருசா இருக்கு பாருங்க. நம்ம போடும் போது நல்ல கேப் இருந்தது. எல்லா உருண்டைகளும் நல்லா பெருசாகி இப்ப நல்லா ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா ஜூசியா நம்மளோட குலாப் ஜாமுன் எல்லாம் 1 மணி நேரத்திலேயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இனிமே கண்டிப்பா இது போலதான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. 4 பொருள் இருந்தா கடகடன் செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்தாதான் இனிமேல் குலாப் ஜாமுன் செய்ய முடியும் கிடையாது. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்டா இருக்கும். அதை விடவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு குலாப் ஜாமுனை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உள்ள எல்லாம் நல்ல ஜூசியா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கடையில வாங்காம வீட்ல இருக்கக்கூடிய பொருள்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.